வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா பிபிஎல்ல 17வது மேட்சான ஹோபர்ட்டுக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் வேலை டைம் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல நீங்க இன்னமும் ரியல் லெவன் ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ரியல் லெவனுக்கும் மற்ற ஆப்புக்குமான கம்பேரிசன் பண்ணி பாருங்க உங்களுக்கு எவ்வளவு ரூபா சேவ் ஆகுதுன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல இருக்கிற ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேடிங் ஆப்ஷன் தான். மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியும் ட்ரேட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் இன்னைக்கு மேட்ச்ல வின் பண்ணுவாங்க, எஸ் ஆர் நோவா, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சா அதே மாதிரி எல்லா மேட்சுக்குமே இருக்கும். பிபிஎல் எல்லாமே கொடுப்பாங்க. பிளஸ் நீங்க லைவா மேட்ச் நடக்கும் போதே ஒரு 10 ஓவர் இருக்கும் போது கூட மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணி கூட வின் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இன்வைட் கோட் வந்து பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோபர்ட்டோட ஒரு ஹோம் கிரவுண்ட்ல தான் மேட்ச் வந்து நடக்குது. அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா போத், அதாவது பார்த்தோம் அப்படின்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாதகமா இருக்கும். ரீசன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பவுண்டரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஷார்ட் பவுண்டரி இருக்கிறதுனால பேட்ஸ்மேன் வந்து ஈஸியா 6-4 அடிக்கலாம். அதே மாதிரி இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் வந்து நல்லா பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா 160-180 சாதகமா அடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது பேட்ஸ்மேன் நல்லா ஸ்கோர் பண்ண நினைச்சா ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிரவுண்ட்ல வந்து ஃபாஸ்டா ஸ்பின்னா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்ட்ல வந்து ஸ்பின்னருக்கு வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டுக்கு ஈக்குவலா ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்தாங்க. இந்த பிட்ச்ல இந்த சீசன்ல ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. அந்த மேட்ச் ரிசல்ட் பார்த்தோம்னா ரெனக்கல்ஸுக்கும் ஹோபர்ட்டுக்கும் நடந்த மேட்ச்ல வந்து ஹை ஸ்கோர் தான் போயிருக்கு. அவங்க சொன்ன மாதிரி பேட்டிங் நல்லா ஆனாங்க ரெண்டு டீமுமே. அண்ட் ஃபாஸ்ட் 5 விக்கெட், ஸ்பின்னர் வந்து 3 விக்கெட்னு ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஹோபர்ட் வந்து 6 விக்கெட் வித்தியாசத்துல வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்ட் வைஸா பார்க்கும் போதும் அதே ஸ்டாட்ஸ் தான் இருக்கும். ஒரு மேட்ச் ஆடி பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணிருக்காங்க. 170-190 2 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. ஹை ஸ்கோர் ஹோபர்ட், லோ ஸ்கோர் ரெனகட்ஸ். ஆவரேஜ் ஸ்கோரா நீங்க 175-180 நல்லா ஸ்கோர் பண்ணா ஆடலாம். இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோபர்ட் டீமுக்கான ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா ஜேவலும், அடுத்து வந்து மேத்யூ வேடும் தான் ஓப்பனிங் ஆடுறாங்க. ஜேவலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா அவர் வந்து எல்லா மேட்சுமே ஒரு நல்ல ஸ்கோர் வந்து கொடுக்க முடியாது. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் 42 ரன் கொடுத்தாலும் ரெண்டாவது மேட்ச் வந்து 12 ரன் தான் கொடுத்தாரு. மூணாவது மேட்ச் வந்து டக்ல தான் அவுட் ஆயிருக்காரு. 4வது மேட்ச் பாத்தீங்கன்னா அவரால் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட பிளேயர் தான். ஏன்னா எல்லா மேட்சுமே ஒரு ஆவரேஜான ஸ்கோரை வந்து அவரால் கொடுக்க முடியாது. அடிச்சன்னைக்கு நல்லா ஆடுறாரு, இல்லைன்னா தொடர்ந்து வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து மேத்யூ வேடு வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து 11 ரன் அடிச்சாலும் அடுத்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து ஆடினாரு. கரண்ட்ல வந்து நல்ல ஒரு ஃபார்ம்லயும் ஆடிட்டு இருக்கிறதுனால மேத்யூ வேடு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பிபிஎல் பொறுத்த வரைக்கும். அடுத்து ரைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பென் மெக்டர்மெட்டுக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து உள்ள வந்தாரு, 63 ரன் ஸ்கோர் பண்ணாரு. இவராலையும் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே இதை வந்து அப்படியே எடுத்துட்டு போக முடியாது. அடுத்த மேட்ச் ஒரு 50+ அந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இவர் வந்து பார்த்தோம்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிடையாது. ஆனா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் இந்த மேட்ச்ல இவருக்கு கொடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 63ங்கிறதுனால எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து சாம் ஹெய்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த டொமஸ்டிக் லீக்லாம் நல்லாவே ஆடக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச் 3, செகண்ட் மேட்ச் டக்கு, மூணாவது மேட்ச் பாத்தீங்கன்னா 14. ஒரு அதாவது தொடர்ச்சியா வந்து பார்த்தோம்னா பெருசா ஸ்கோர் பண்ணி கொடுக்கல. பட் இந்த மேட்ச் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மேபி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு. அடுத்து டிம் டேவிட்டும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்ல அவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க. 3 ஓவர் வந்து பவுலிங் பண்றாரு. ஸோ அதனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்டா இருப்பார். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் இல்லைன்னா பரவாயில்ல, லாஸ்ட் பிபிஎல்ல பவுலிங் பண்ணி விக்கெட்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோரி ஆண்டர்சன் பார்த்தோம்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான ஓவர் பவுலிங் பண்றாரு, பேட்டிங்கும் பண்றாரு. பட் பெருசா அதாவது கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அவரால் ஒரு நல்ல ஸ்கோர் வந்து ஆடி கொடுக்க முடியல. அடுத்து சௌத்ரி வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச் வந்து எதுவுமே பேட்டிங் சான்ஸ் கொடுக்கல, பவுலிங் சான்ஸ் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைச்சதை வந்து கரெக்டா ப்ரூவ் பண்ணி ஒரு 40+ ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து கிறிஸ் ஜோர்டான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டீமோட டெத்ல பவுலிங் பண்றாரு. அதனால வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா
ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல தான் பயங்கரமா விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, மத்தபடி பெருசா ஒண்ணு எடுக்க மாட்டாரு. ஆனா அந்த குறிப்பா அந்த 17 to 20 பாத்தீங்க அப்படின்னா 2 ஓவர் போலிங் பண்றாரு கிறிஸ் ஜோர்டான். அதனால நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமே தவிர மத்தபடி விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. நாதன் எலிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவர் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. மினிமம் நமக்கு வந்து ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்துருவாரு. 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த டீம்ல ஒரு 2 ஓவர் கிறிஸ் ஜோர்டான் டெத்ல போல் பண்றாரு, ஒரு ஓவர் வந்து எலிஸ் போலிங் பண்றாரு. மீதி வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஓவரும் மிடில் வந்து 2 ஓவரும் அட்டாக் பண்றாரு. அந்த 16வது ஓவர் வந்து பாத்தீங்கன்னா எலிஸ் ஓவரா தான் இருக்கும். அடுத்து மெரிடித் வந்து ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். இவரும் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். ஏன்னா ஸ்டார்டிங்லயும் சரி டெத்லயும் சரி எப்படியாச்சும் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. டோலி வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா அவரால் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியாது. எல்லா மேட்சுமே அவரால் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்க முடியாது. ஆனா எடுத்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா எடுத்து கொடுப்பாரு. ஆனா லாஸ்ட் சீசன்ல கன்சிஸ்டன்சியா எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த சீசன்ல தான் 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஒரு ஸ்பின்னர் இந்த கிரவுண்ட்ல வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறாங்க. ஆனா ஜோர்டானி, எலிஸ், மெரிடித், கோரி ஆண்டர்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட். அதனாலதான் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிம் டேவிட்க்கு எல்லாம் பவுலிங் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோலிக்கு வந்து இந்த மேட்ச்ல வந்து பர்டிகுலரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இருந்தா நீங்க தாராளமா கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இருக்கிறதுல இந்த சீசன்ல ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீம் வந்து நம்ம ஸ்டார்ஸ். இதுக்கும் கீழே ஒரு டீம் இருக்கு, ரெனகட்ஸ். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் 7ல இருக்கு, 7வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ரோஜரும் சாம் ஹார்ப்பரும் ஓபன் பண்றாங்க. ரோஜர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சியா எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு 20 அந்த மாதிரி வந்து கரெக்டா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலேயும் ஸ்கோர் பண்ணல, கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணல. சாம் ஹார்ப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த பிபிஎல் சீசன்ல ஒரு ஒஸ்ட் சீசனா இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர் கெரியர்ல. ஏன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் 17 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சாம் ஹார்ப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி பேட்ஸ்மேன் கிடையாது. எல்லா மேட்சுமே ஒரு 20, 25 அந்த மாதிரி கூட அடிக்க மாட்டாரு. அடிச்சன்னைக்கு பாத்தீங்கன்னா 80, 70, 60 இல்ல அப்படின்னா இந்த மாதிரி 4, 5, 7 இந்த மாதிரில தான் அவுட் ஆகி போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து வெப்ஸ்டர் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 4 ரன் மட்டும் அடிச்சாரு, நிறைய பேர் எடுக்கல. 2வது மேட்ச்ல நம்ம பிக் பண்ணியிருந்தோம் 59 ரன் பிளஸ் 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா 35 ரன் பிளஸ் 2 ஓவர் போலிங் பண்ணாரு. ஸோ நல்ல ஒரு மெயின் ஆல்ரவுண்டர் ஃபார் ஸ்டார்ஸுக்கு இருக்கிறாங்க. பேட்டிங்கும் ரொம்ப நிதானமா ஆடுவார். அதனாலதான் அவரோட ரன் பாருங்க எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு ஒரு கணிசமான ஸ்கோர். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஃபிளாப். எல்லா பிளேயரும் எல்லா மேட்சும் ஸ்கோர் பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒரு சில மேட்ச் ஃபிளாப் பண்ணி கொடுப்பாங்க. பட் எல்லா மேட்சுமே நமக்கு லாஸ்டா விளையாடுற 2 மேட்சுமே நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. மேக்ஸ்வெல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் வந்து பெருசா பண்ணல, அது ஒரு பெரிய மைனஸ் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும். நம்ம பாட்டுக்கு சொல்லி கேப்டனா போட்டுருந்தோம். அவர் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணாதான் கேப்டனுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு ஓகே, ஏன்னா 25 ரன் அடிச்ச மாதிரியும் ஒரு விக்கெட் எடுத்த மாதிரி இருக்கும்போது ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட் பெறும். ஸோ கேப்டனா போட்டா 120 வரும். ஓகே, ஆனா இந்த மேட்ச்ல பாருங்க பெருசா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க அவசியம் இல்லை. ஏன்னா பட் இந்த மேட்ச்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு நண்பா. ரீசன் வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டோயினிஸும் பாத்தீங்கன்னா கரண்ட்ல வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு முந்தின மேட்ச்ல விக்கெட் எடுக்கல, அதுக்கு முந்தின மேட்ச்ல விக்கெட் எடுக்கல. 13, 9, 6, 2 சொல்லி ரொம்ப கம்மியா ஓடுறாரு. ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் ரேஞ்சில தான் இருக்காரு. பட் நம்ம பார்த்தோம்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கிறதுனால ஒரு இம்பார்ட்டன்டா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீசன்ல கார்பரேட் தான் இந்த டீமுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சியா எல்லா மேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம தாராளமா நீங்க வந்து அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இம்மெட் பாசிம் லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்தாரு, 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எதுவுமே எடுக்கல. இம்மெட் பாசிமும் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு ஆல்ரவுண்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். மெர்லோ வந்து எதுக்குலாம் டீம்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல, சும்மா உப்பு ஜப்பானியா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5-2 சொல்லி சும்மா ஆடிட்டு இருக்கிறாரு. அடுத்து ஒசாமா மீர் நம்ம எல்லா மேட்சுமே பிக் பண்ணோம், விக்கெட் எடுக்கல. லாஸ்ட் மேட்ச் எடுக்கல, 4 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துட்டாரு. ஆனா கன்சிஸ்டன்ட் எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான் ஒசாமா மீர். ஏன்னா இந்த மேட்ச்லயே நல்லா விக்கெட் எடுத்துக்கலாம். நிறைய ஃபீல்டிங் மிஸ்டேக், கேட்ச் மிஸ்டேக்னாலே அவருக்கு வந்து விக்கெட் கிடைக்கல. நல்ல விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பவுலர். ஜோயல் பாரிஸ் எடுத்த அன்னைக்கு பயங்கரமா எடுப்பாரு. ஓரளவுக்கு பாருங்க 2 விக்கெட். இந்த மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கல. ஹாரிஸ் ரஃப் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தான், எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுப்பாரு பாகிஸ்தானுக்குலாம். பட் பிபிஎல் வந்து செட் ஆகல. லாஸ்ட் மேட்ச்ல தான் கொஞ்சம் செட் ஆச்சு. 3 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எடுத்தாரு. இப்ப நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் கண்டிப்பா.
மேத்யூ வெய்டு, டிம் டேவிட், ரைட்டு, ஜோர்டான், எலிஸ், மெரிடி. ஸோ டாப்ல ஆடக்கூடிய 3 பிளேயர் பிளஸ் 3 பவுலிங் ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து கிறிஸ் ஜோர்டான் வந்து டெத்ல பவுலிங் பண்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் எடுத்திருக்கேன். பட் அவர் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா டோலிக்கு கூட நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவரும் நல்ல விக்கெட் எடுப்பார், இந்த கிரவுண்ட் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி டிம் டேவிட் ஏன் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 ஓவர் வரைக்கும் பவுலிங் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த இடத்துல யாரை வேணாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கார்பேட்டு, மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், வெப்ஸ்டர், ஹாரிஸ் ரஃப் நம்ம எடுத்திருக்கோம். டாப்ல ஆடக்கூடிய 4 பிளேயருமே எடுத்தாச்சு. பிளஸ் 4 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஹாரிஸ் ரஃப், 2 ஓவர் பாத்தீங்கன்னா வெப்ஸ்டர், 2 ஓவர் பாத்தீங்கன்னா ஸ்டோனிஸ், 2 ஓவர் பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லாம் கூட நமக்கு வந்து டோட்டலா 10 ஓவர் கவர் ஆகுது. பிளஸ் டாப்ல ஆடக்கூடிய 4 பிளேயர். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்பின்னர் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிம் டேவிட்டுக்கு பதிலாக கூட நீங்க வந்து ஏதாச்சும் பிளேயர் எடுக்கலாம். இல்லைன்னா கார்பேட்டுக்கு பதிலாக கூட ஒசாமா மிர்ரை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சேஃபா போற எல்லாருமே மேக்ஸ்வெல், வெப்ஸ்டர், மேத்யூ வெய்டுன்னு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் ரிஸ்கா டீம் போடுறவங்க வந்து எலிஸ் ட்ரை பண்ணலாம், டிம் டேவிட்டை ட்ரை பண்ணலாம், ஹாரிஸ் ரஃப் கூட ட்ரை பண்ணலாம். குறிப்பா வந்து பிரத்திக் டோரி வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒசாமா மிர்ரு, இந்த 2 பேருமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 பேருமே கண்டிப்பா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ். அதனால நீங்க அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் பிபிஎல்ல 17வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன், ஹோபர்ட் வெர்சஸ் ஸ்டார்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன். கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ரியல் 11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரேட் பண்ணி வின் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க.